ஐந்து கருத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாடிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனிய விராமி எந்தன் விழுத்துணையே விழிக்கு துணை திருமென் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அருளுருவான அன்னை பராசக்தினுடைய தனிப்பெரும் கருணையினாலே பகவத்கீதை பற்றி உரை நிகழ்த்துகிற ஒரு நல்ல வாய்ப்பு அமைந்தமைக்காக குருவருளையும் திருவருளையும் அதன் காரணமாக செயற்படுகிற சமாஜத்தை சார்ந்த அன்பர்கள் அனைவரையும் வருகை தந்திருக்கிற பெரியோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஈஸ்வரனுடைய அம்சமாக அமைந்திருக்கிற ஈஸ்வர சைத்தன்யத்தையும் மனப்பூர்வமாக வணங்கி இந்த உரையை தொடங்குகின்றேன். இந்தியாவிலே ஒரு தனி பெருமை என்று சொல்வதென்று சொன்னால், மகாகவி பாரதி பாடுகிற போது சொன்னார், உலகத்துக்கு இந்தியா என்ன கொடுக்கும் என்று கேட்கிற போது அமரத்தன்மையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று பாடினார். ஆம், அமரத்தன்மையினை இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று பாடுகிறார். எனவே இந்த நாட்டினுடைய பெருமை, இந்த நாட்டினுடைய மேன்மை, வேதங்கள், உபனிஷதங்கள், அதன் வழியாக வந்த ஞான சிந்தனைகள், அதிலே முதலிடம் வகிக்கின்ற ஒப்பற்ற ஒரு நூல், லேச குறைங்க, இந்த ஞான நூல்களிலே எல்லாம் தலையாய நூல் என்று சொன்னால் பகவத்கீதையை உயர்ந்த தலையாய நூல் என்று சொல்லலாம். ராமாயணம், மகாபாரதம் கூட்டிகிட்டே போகுது வால்யம். ராமாயணம், மகாபாரதம் இப்படி எல்லாமே இதிகாசங்கள் மேன்மைக்குரியவை என்று சொன்னாலும் கூட அந்த மகாபாரதமாகிய இதிகாசத்திலே பெருமை மிக்க பகுதி பகவத்கீதை. பகவான் ராமகிருஷ்ணர் சொல்கிறார், கங்கை புனிதமானது, காயத்ரி மிக உயர்ந்த மந்திரம், அதுபோல் கீதா மிக உன்னதமான ஞான பொக்கிஷம். இந்த மூன்றும் இந்தியாவினுடைய மேன்மை என்று சொல்கிறார் பகவான் ராமகிருஷ்ணர். கங்கை, கீதை, காயத்ரி, இது மூன்றும் இந்தியாவினுடைய மிக மேன்மையான விஷயங்கள் என்று பேசுகிறார். இது ஒரு புஸ்தகம் மட்டுமல்ல, பகவத்கீதை என்பது வெறும் ஒரு புஸ்தகம் மட்டுமல்ல, பல மனிதர்களை மாற்றி அமைத்த உன்னதமான ஒரு நூல். இப்போ எது சிறந்த புஸ்தகம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு எது மிகச்சிறந்த புஸ்தகம்னு கேட்டா, நாம் ஒரு புஸ்தக கடையில போய் புரட்டி 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 எடுக்கிறோமே, அதுதான் சிறந்த புஸ்தகமானு கேட்டான். நீ போய் புஸ்தக கடையில புரட்டி புரட்டி எடுக்கிற புஸ்தகம் உயர்ந்த புஸ்தகம் அல்ல. எந்த புஸ்தகம் ஒன்ன புரட்டி புரட்டி எடுக்கிறதோ அதுதான் உண்மையிலேயே சிறந்த புஸ்தகம். ஒரு தடவை படிச்சுட்டா படித்தவர்களை பல முறை புரட்டி புரட்டி எடுக்கிற வலிமையுடைய ஒரு நூல் பகவத்கீதை. எப்படியோ இருந்த பல பேரை வெவ்வேறு கோணத்திலே வெவ்வேறு நபர்களாக மாற்றி அமைத்த வலிமையுடைய ஞான நூல் பகவத்கீதை. ஆச்சாரியா வினோபா பாவே, திலகர், மகாத்மா காந்தி இவர்களெல்லாம் பெரிய தேசிய இயக்கத்திலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு புண்ணியமான ஒரு வாழ்க்கையை நடத்தியதற்கு காரணம் கீதை தான். ஆச்சாரியா வினோபா பாவே என்ன சொல்கிறார்,
ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் என்ன நன்மை செய்திருக்க முடியுமோ அதை விட எனக்கு அதிக நன்மை செய்தது பகவத்கீதைங்கிறது. ஒரு குழந்தைய தாய்ப்பால் எவ்வளவு தூரத்துக்கு உருவாக்க முடியும், அதை விட என்ன உருவாக்கிய ஒரு ஞான நூல் இந்த பகவத்கீதை என்று சொல்கிறார். திலகரை ஒரு கர்மயோகியாக, உன்னதமான கர்மயோகியாக வடிவடைத்த பெருமை கீதைக்கு உண்டு. திலக்கியம் என்று கீதை. இந்த கீதையை முழுக்க ஒரு 6 நாளைக்குள்ள கம்ப்ளீட்டா பார்க்க முடியாது. அதனால்தான் தி எசன்ஸ் ஆஃப் கீதா என்று கீதையினுடைய சாராம்சத்தை இந்த 6 நாட்களில கொஞ்சம் பார்க்கலாம்னு திட்டமிட்டிருக்கிறோம். கீதை எப்படி வகுக்கிறார்கள்? 3-18 அத்தியாயம். இந்த 18 அத்தியாயத்துல 6 அத்தியாயம் மனிதனை பற்றியது, மனிதனுடைய வாழ்வியல் பற்றியது. இன்னொரு 6 அத்தியாயம் பகவானை பற்றியது, பகவானுடைய சொரூபத்தை பற்றியது. இந்த மனிதனுக்கும் பகவானுக்கும் இடையிலே கொண்டு செலுத்துகிற 3வது நிலை மற்றைய 6 அத்தியாயங்கள். இந்த தத்துவமசி என்கிற மகா வாக்கியத்தில் தத் என்ற சப்தம் பகவானை குறிப்பது. அந்த பகவானுடைய லட்சணங்களை எல்லாம் சொல்றது 7லேருந்து பிறகு 12 வரையில் இருக்கிற அத்தியாயங்கள். 1லேருந்து 6 வரையில இருக்கிற அத்தியாயங்கள் மனிதனுடைய லட்சணங்களை சொல்வது. மனிதன் எப்படி குழப்பம் அடைகிறான், என்ன மாதிரியான உணர்வோடு இருக்கிறான் அப்படின்னு ஆத்மா சம்பந்தப்பட்ட ரகசியங்களை சொல்வது முதல் 6 அத்தியாயம். கடைசி 6 அத்தியாயம் எப்படி இந்த ஆத்மா பரமாத்மாவாக விகசிக்க முடியும் என்பதை விளக்குவது. தத்துவம் அசி அப்படின்னு 3 பகுதியா பிரித்து கொண்டு 3-18 அத்தியாயங்களாக கீதை விளங்குகிறது என்று குறிப்பார். இந்த கீதையில் அதுக்காக ஒரு அத்தியாயம் வசத்தியானது, இன்னொரு அத்தியாயம் மட்டமானதுன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த கீதையில சில ஸ்லோகங்கள் பாப்புலரா இருக்கும், சில ஸ்லோகங்கள் வெளியில தெரியாம இருக்கும். அந்த பாப்புலரா இருக்கிற ஸ்லோகங்கள் தான் பவர்ஃபுல்லானது, பாப்புலர் ஆகாத ஸ்லோகங்கள்லாம் பவர் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஸ்ரீ சத்யசாய் பாபா ஒரு வார்த்தை சொல்றார். ஒரு தீப்பெட்டியில் இருக்கிற எந்த குச்சியிலிருந்து வேண்டுமானாலும் தீய கொண்டு வரலாம். இந்த பகவத்கீதை என்பது 700 ஸ்லோகங்கள் என்ற 700 தீக்குச்சிகளை உள்ளடக்கிய ஒரு தீப்பெட்டி. இதுல எந்த குச்சியை கொண்டு உரசினாலும் ஞான அக்னி கொழுந்து விட்டு எரியும். இந்த ஸ்லோகத்தினாலதான் அந்த ஸ்லோகத்தினாலதான் அப்படின்னு கிடையாது. 700 தீக்குச்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஞான அக்னியை எழுப்பக்கூடிய 700 தீக்குச்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு தீப்பெட்டி பகவத்கீதை. அதனால எந்த ஸ்லோகமா இருந்தாலும், எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக மனிதனை மேன்மையுற செய்யக்கூடியது. இந்த பகவத்கீதை யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது, எந்த நோக்கத்துக்காக சொல்லப்பட்டது? பாரத கதை உங்களுக்கு தெரியும், பலமுறை கேட்டது. உபன்யாசர்கள் மறந்து போனா கூட ஞாபகப்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த பாரத கதையிலே பாண்டவர்கள், துரியோதனாதிகள், பாண்டவர்களுக்காக பகவான் துரியோதனிடத்துல தூது போனான். தூது பலிக்கவில்லை. பிறகு யுத்தம் அறிவிக்கப்படுகிறது. அந்த யுத்த களத்திலே பாண்டவர்களுடைய 7 அக்ரோணி சேனை, துரியோதனாதிகளுடைய 11 அக்ரோணி சேனை. அன்னைக்கே எலெக்ஷன் வச்சிருந்தா துரியோதனன் தான் ஜெயிச்சிருப்பான். 11 அக்ரோணி அவன் கையில தான் இருக்கு, 7 தான் இவர்கள் கையில இருக்கு. சோ ஒரு வீரனுக்கு 1 ஓட்டுன்னு கையில கொடுத்திருந்தா கூட பாண்டவர்கள் ஜெயிச்சிருக்க முடியாது. 7 அக்ரோணி சேனை இவர்களுடையது, 11 அக்ரோணி சேனை அவர்களுடையது. 2 சந்திக்கிறது அந்த தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்தில். இந்த யுத்தத்தை தொடங்குவதற்கு முன்பு எங்கோ இருக்கிற திருதராஷ்டிர மகாராஜா இங்க என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். அவனுக்கு வெளியில இருக்கிற கண் புலம் கிடையாது. ஆனா வெளியில இருக்கிற கண் கிடையாது என்பது மட்டுமல்ல, அவனுக்கு உள்ள இருக்கிற ஞான கண்ணும் கிடையாது, வெளியில இருக்கிற அஞ்ஞான கண்ணும் கிடையாது.
இப்ப வெளியில இருக்கிறதுனால இந்த கண்ணை ஒசத்தியா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கண்ணை கொண்டு நாம என்னென்ன பார்க்கணுமோ அதை பார்க்கறது இல்ல, எதையெல்லாம் பார்க்கப்படாதோ அதை விரும்பி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த கண்ணெல்லாம் என்னன்னா இதெல்லாம் இருந்தும் குருடு, திருதராஷ்டிரன் இல்லாமல் குருடுன்னா. நான் அப்படி சொல்றேன்னு வருத்தப்படக்கூடாது. நீங்க இப்ப யார் வீட்டுக்கானும் போனா ஒரு குறிப்பிட்ட டயத்துல எல்லாம் போனா யாரோடையும் பேச தயாரா இல்லை. தெளிவா சொல்வா என்னன்னா, ஒண்ணு மெட்டி ஒலிக்கு முன்னாடி வாங்கோ, இல்லாட்டி அண்ணாமலை முடிஞ்சு அப்புறமா வாங்க. இந்த மெட்டி ஒலியில இருந்து அண்ணாமலை வரைக்கும் தயவு செய்து பிராணனா வாங்காதீங்க. ஏன் அந்த கண் கருத்து எல்லாம் அதுல இருக்கு. நீங்க அந்த நேரத்துல யார் வீட்டுக்கு போனாலும் கண்ணிருந்தும் குருடு, காதிருந்தும் செவிடு. இப்ப அது ஒரு ஆக்டிவிட்டியில இருக்கு. கண் ஒரு ஆக்டிவிட்டியில இருக்கு, இல்லாமையா இருக்கு. அதை பார்த்து கொண்டுதானே இருக்கு. கண் அது காரியத்தை செய்கிறது தானே. ஆனாலும் கண் அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் செய்யக்கூடாத காரியத்தை செய்யும் போதும் அது குருடுதான். ஒரு புது கவிஞன் எழுதுறான், எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போய் ஒருத்தன் பிச்சை எடுக்க போறான். அவனுக்கு ஒண்ணும் இல்லை, கை இல்லை. முக்கியமா ஊனமுற்றவன், கை இல்லைங்கிறதுக்காக யாசகம் கேட்கிறான். அவன் போய் யாசகம் கேட்ட போது யாருமே தரல. அவன் சொல்றான், எனக்கு கையில்லை என்று யாசகம் கேட்டேன், எவனுக்கும் கையில்லை என்று பிறகுதான் தெரிந்ததுன்னா. கொடுக்கறதுக்கு கை இல்ல, கொடுத்தால்தான் அதுக்கு கையின்னே பேரு. கொடுக்கலன்னா அதுக்கு எப்படி கையின்னு சொல்ல முடியும்? எனக்கு கையில்லை என்று யாசகம் கேட்டேன், எவனுக்கும் கையில்லை என்று பிறகுதான் புரிந்ததுன்னா. அப்போ ஒரு பொறி அல்லது ஒரு புலன் செய்ய வேண்டிய வேலையை செய்யல அப்படின்னாலும், செய்ய வேண்டாத ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அது இருந்தும் இல்லைன்னு தான் பொருள். திருதராஷ்டிரன் பிறவியிலேயே கண் இல்லாமையினாலே குருடு. இந்த உலகத்தில் பல பேர் கண் இருந்தும் குருடு. ஆனா அந்த திருதராஷ்டிரனுக்கு என்ன ஆசை உண்டாகிறது? போர்க்களத்திலே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆசை உண்டாகிறது. ஏன் உண்டாகணும்? இந்த உலக வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய ஈடுபாடு, பந்தம் எல்லாத்துக்குமே என்ன காரணம்னு கேட்டா, எது நம்மிடத்தில் இல்லையோ அதை அடைய வேண்டும் என்கிற வேட்கை தான் உலக இயக்கத்துக்கே காரணம். திருதராஷ்டிரன் கண்ணு இல்லை, பார்க்க முடியாதுன்னு பேசாம போக வேண்டியதுதானே. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்? அந்த யுத்தம் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தவிக்கிறான். ஒரு அஞ்ஞான குருடனுடைய ஆவேசத்தாலும் அந்த அஞ்ஞான குருடனுடைய ஒரு ஆசையினாலும் தான் இத்தனை பெரிய ஒரு உன்னதமான நூல் பிறக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் அஞ்ஞான குருடர்கள். அவர்களது ஆவேசத்தாலும் அவர்கள் அடைய விரும்பும் செய்தியாலும் தான் அவரவருக்கு வாழ்க்கையே ஜனிக்கிறது. நம்ம எத்தனையோ எதிர்பார்க்கிறோம், வாழ்க்கையில் இது நடக்காதா, அது நடக்காதா அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஆவேசம் இருக்கு. அதுதானே நம்மளை கொண்டு செலுத்துகிறது. இந்த ஆவேசம்னு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிய போறது? கீதா ஆரம்பம் எங்கே? திருதராஷ்டிரனுடைய தேடுதல். அந்த வாழ்க்கை, அந்த இதிகாசம், அந்த ஞான நூல் தொடங்குகிறது. சரி, இந்த ஞான நூல்ல முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். யோகம்ங்கிற சொல்லுக்கு நிறைய பொருள் உண்டு. இங்க எப்படின்னா பொருந்துவது அப்படிங்கிற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுகிறது. பொருந்துவதுன்னு சொன்னா, நாம ஒரு விஷயத்துல பொருந்தினால்தான் அதை அனுபவிக்க முடியும். பொருந்தலேன்னு வச்சுங்கோ, அதை அனுபவிக்க முடியாது. ஒரு சாதாரணமான ஒரு செப்பல் வாங்கி போட்டா கூட நமக்கு அது பொருத்தமா இருக்கணும். நமக்கு அது பொருந்தலே அப்படின்னா நாம அதை என்ன பண்ண முடியும்? நமக்கு அது பொருத்தம் இல்லாத போது அன்ஈஸியா ஃபீல் பண்ணுவோம். ஒரு கால் பெருசு, 8ஆம் நம்பர் காலுக்கு 9ஆம் நம்பர் செப்பல் கிடைச்சிட்டு, இப்ப வாங்குறவாளுக்கு பிரச்சனை இல்லை. சில பேர் கிடைக்கிற இடத்துல 800 ரூபாய். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் சொன்னா, தேடி 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 பார்த்தேன், செருப்பை காணவே இல்லை. அப்புறம் என்னன்னா, ஏன் செருப்பையே போட்டுன்னு வந்துட்டேன்னா. தேடி தேடி பார்த்தேங்கிறத இப்ப என்ன? இப்ப 8ஆம் நம்பர் கால், 9ஆம் நம்பர் செப்பல் கிடைச்சு கொடுத்துன்னு வச்சுங்க, பெரிய அவஸ்தை. இல்ல இப்படி கால் சைஸ் 9, 8 கிடைச்சிட்டு வச்சுங்க, பெரிய அவஸ்தை. சின்னதா இருந்தா கடிக்கிறது, பெருசா இருந்தா கவுத்து விட்டுடுறது. பட் இதை வச்சு சத்யசாய் பாபா ஒரு அழகான உதாரணம் சொன்னார். ஒரு செப்பல் செருப்பை வச்சு சொன்னார். சின்னதா இருந்தா கடிக்கிறது, பெருசா இருந்தா கவுத்து விடுறது. பணமும் கால் செருப்பும் ஒண்ணு, கொஞ்சமா இருந்தா கடிக்கிறது, ரொம்ப இருந்தா கவுத்து விட்டுடுறது.
அது கொஞ்சமா இருந்தா நைன் கடிச்சுட்டே இருக்கு, நிறைய இருந்தா ஆளையே கவுத்து விடுறது, அவ்வளவுதானே, கொஞ்சம் கூட இருந்துட்டா. சரி, அன்ஈஸியா ஃபீல் பண்றோம், நமக்கு அது பொருந்தலை அப்படின்னா அன்ஈஸியா ஃபீல் பண்றோம். அதே மாதிரி நம்முடைய மனசு எங்க பொருந்தணுமோ அதுல பொருந்தணும். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம உயிர் உடம்புல பொருந்தணும், உடம்பும் உயிரும் சேர்ந்து உள்ளம் அப்படிங்கிற மனசுல பொருந்தணும், அந்த உடம்பு உயிர் உள்ளம் அப்படிங்கறது சேர்ந்து பரமாத்மாவில பொருந்தணும். அப்படி பொருந்துகிற போது எந்த சிக்கலும் கிடையாது. இது எல்லாம் ஒரு நேர்கோட்டுக்குள்ள வந்துடும். உடம்பு, உள்ளம், உயிர், பகவான், இது மூணும் அப்படியே ஒரே நேர்கோட்டுல வருது. இப்போ உடம்பும் உயிரும் பொதுவா பொருந்துறதே இல்லை. ஏன்னா உயிர் எங்கேருந்தோ இந்த உடம்புக்குள்ள வந்துட்டு கடைசியில ஒரு பட்சி தன்னுடைய கூட்டை விட்டுட்டு போற மாதிரி, இல்ல ஒரு பட்சி தன்னுடைய முட்டையை விட்டுட்டு போற மாதிரி விட்டுட்டு அப்படியே போயிடுறது. அப்ப இதுக்குள்ள என்னைக்கும் ஒரு ஃபிரிக்ஷன் இருக்கும். உயிர் எப்ப போலாம் அப்படின்ற ஒரு அவஸ்தையிலேயே இருக்கும் உயிரோட இயற்கை. இந்த இடத்த விட்டு எப்ப போலாம் அப்படின்னு. சில பேர் உபன்யாசத்துக்கு வந்தாலும் அப்படித்தான் இருப்பேன், எப்ப போலாம். ஏன்னா அவன் உயிர் வேற எங்கேயோ இருக்குன்னு அர்த்தம். அந்த உயிர் உடம்போட பொருந்தலைன்னா இதை காலி பண்ணிவிட்டு எப்ப, ஒரு பொருந்தாத வீட்டுல போய் உட்கார்ந்தா இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு எப்ப சொந்த வீட்டுக்கு போலாம் நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த உடம்ப காலி பண்ணிட்டு வேற உடம்புக்கு எப்ப போலாம்ங்கிற தவிப்பு உயிருக்கு உண்டு. அதான் மரண பயமே. இதை விட்டுட்டு எப்பாவது போயிடணும் அப்படிங்கிற எண்ணம். அப்போ உயிரும் உடம்புமே பொருந்த மாட்டேங்கிறது. உயிரும் உடம்பும் பொருந்ததுக்கு அப்புறம் உள்ளம்னு ஒண்ணு உண்டாகிறது. எப்படின்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பெல்லாம் போட்டா சேப்பா ஒரு கலர் உண்டாகும். அது வெத்தலையில இருக்கான்னு தெரியாது, சுண்ணாம்புல இருக்கான்னு தெரியாது, பாக்குல இருக்கான்னு தெரியாது. அதை ஒன்னா போட்ட உடனே ஒரு சேப்பு கலர் உண்டாயிடும். அது மாதிரி உடம்பு உயிர் அப்படிங்கிற ரெண்டும் சேர்ந்த உடனே உள்ளம் அப்படிங்கிற ஒண்ணு உருவாயிடும். இந்த சேர்ந்ததுக்கு அப்புறம் உண்டாறதாவது பொருத்தத்தோட இருக்கா அப்படின்னா உடம்போட உயிரோட உள்ளம் பொருந்தாது. எப்படி சார் அப்படின்னா, இப்ப வச்சுங்க, உடம்புங்கிறது மனைவின்னு எடுத்துனுட்டா, உயிர் அப்படிங்கறது கணவன் எடுத்துனுட்டா, அவ ரெண்டு பேருமே பொருந்துறது இல்லை. அப்புறம் அவளுக்கு பிறக்கிறதே ஒண்ணு, அது பொருந்துறதே இல்லை. கம்ப்ளீட்டா அது தன்னை ஏதோ அந்நியமா எங்கேருந்தோ வந்த மாதிரி நினைச்சுட்டு, எனக்குன்னு மோசமா ஒரு அம்மா, மோசமா ஒரு அப்பா அப்படின்னு அது ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கு. இதே கூத்துதான். உடம்பு, அதுக்கு ஒரு உயிர், அது ரெண்டும் சேர்ந்து பிறவி எடுத்து உள்ள வர்றது. உடம்பும் உயிரும் ஜாயின் பண்ண உடனே உள்ளம் அப்படின்னு ஒண்ணு, மனம் அப்படின்னு ஒண்ணு உருவாகுது. நம்ம என்ன அவஸ்தையில் இருக்கிறோம்னா, உடம்பும் உயிரும் பொருந்துறது இல்ல, உடம்பும் உயிரும் உள்ளமும் பொருந்துறது இல்ல, உடம்பும் உயிரும் உள்ளமும் பரமாத்மாவோட பொருந்துறது இல்ல. அப்ப என்னன்னா, எது பொருந்தலேன்னு சொன்னாலும் ஃபிரிக்ஷன், உராய்வு இருக்கும். அப்ப என்னன்னா அனீசியா ஃபீல் பண்ணுவோம், அவஸ்தையில் இருப்போம். இந்த அவஸ்தையைத்தான் பல பேர் வாழ்க்கை என்று அறிவிக்கிறார்கள். என்னமோ தெரியல, என்னால ஒண்ணுமே ஒட்ட மாட்டேங்கிறது, எனக்கு ஒண்ணுமே ஒட்ட மாட்டேங்கிறது பொருந்தலேன்னு அர்த்தம். குடும்பத்துல ஒட்டல, அல்லது உறவுகள்ல ஒட்டல, வாழ்க்கையில ஒட்டல, எதிலேயே உள்ள ஒட்டல. ஒட்டாத இடத்துல இருக்கிற போது ஃபிரிக்ஷன், உராய்வு இருக்கு, சிக்கல் இருக்கு. இதையெல்லாம் பொருத்துவது, ஒன்றோடு ஒன்று நேர்கோட்ட உடம்பு, உள்ளம், உயிர், பரமாத்மா எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் பொருந்துவதற்கு தான் யோகம் அப்படின்னு பேர். இது எங்கிருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னா, 18 அத்தியாயத்துல முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்னா, விஷாதம்னா குழப்பம். அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள், குழப்பங்கள், கவலைகள், துக்கங்கள், பிரச்சனைகள், சிக்கல்கள், இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு அத்தியாயமாக முதல் அத்தியாயம் வடிக்கப்படுகிறது. கொஞ்சம் சிந்திக்கிறவர்கள் ஒரு கேள்வி கேட்பார்கள், அது என்ன சார் பிரச்சனை, கவலை, அவனால ஏற்பட்ட குழப்பம், இதை போய் ஒரு அத்தியாயம்னு சொல்றோமே, குழப்பம் எப்படி முதல் நிலையாகும், இறைவனை அடைவதற்குரிய முதல் நிலையாக குழப்பத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு உண்மை இருக்கு. குழப்பம்னு ஒண்ணு வந்தாதான் லேசா ஏதோ புரிய ஆரம்பிச்சிருக்கு அர்த்தம். ஒரு உபன்யாசம் முடிஞ்ச ஏதானும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, ஒன்னும் சந்தேகம் இல்லைன்னா என்ன அர்த்தம், எதுவும் புரியலன்னு அர்த்தம். கம்ப்ளீட்டா ஒண்ணுமே புரியல, இல்ல கேட்கறதுக்கு ஒன்னும் சந்தேகமே இல்லை அப்படின்னா அர்த்தம். 10% புரிஞ்சுட்டாலும் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, 10% புரியலனாலும் கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அது புரிஞ்சும் புரியாத மாதிரி ஒரு குழப்பம்னு ஒண்ணு தொடங்கினா தான் அது ஏதோ கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட குழப்பம், விஷாதம் ஒரு யோகம் ஆயிற்று. விஷாதம் எப்படி யோகம் ஆயிற்றுன்னா, அந்த குழப்பம் தான் தெளிவுகள் பிறப்பதற்கான காரணம், தெளிவுகள் தோன்றுவதற்கான முதல் நிலை. இப்போ சிந்தனை அப்படின்னு ஒண்ணு பிறக்காதவர்கள் வாழ்க்கையில சிக்கலே அடைகிறது. வாழ்க்கையில யார் கஷ்டப்படுறா நல்லா யோசிச்சு பாருங்க. யார் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறா? கொஞ்சம் யோசிக்கிறவன் தான் கஷ்டப்படுறான். சில பேர் யோசிக்கிறதே இல்லை, அவ கஷ்டப்படுவாள். ஒண்ணுமே யோசிக்கிறதே கிடையாது, அவளுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது, பேசாம இருப்பா.
கொஞ்சம் லேசா சிந்திக்க ஆரம்பிச்சவன் தான் செத்தான். இது சரியா அது சரியா, இப்ப இவா ஒரு மாதிரி சாமி கும்பிடுறாளே, அவள்லாம் ஒரு மாதிரி சுவாமி கும்பிடுறாளே, இப்ப நாம கும்பிடுறது சுவாமி இல்லையோ, இப்ப அவா கும்பிடுறபடி அவ எந்த மோட்சத்துக்கு போவா, நாம வேற மோட்சத்துக்கு போவோமா, அந்த மோட்சத்துக்கு இந்த மோட்சத்துக்கும் பஸ் விடுவாளா, நம்ம ரிலேட்டிவ்ல ஒருத்தர் அந்த மோட்சத்துக்கு போய் நாம இந்த மோட்சத்துக்கு போயிட்டோம்னா பார்க்கணும்னு சொன்னா எப்படி, அங்கெல்லாம் பாஸ்போர்ட் விசா அதெல்லாம் இருக்குமா, போச்சு. இது எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, இந்த மாதிரி எந்த விதமான சிந்தனையுமே பிறக்கவே இல்லைன்னு வச்சுங்க, அவளுக்கு என்ன நான் சொல்லுவாங்க, வெந்தது திந்த உலகத்திலே இருந்து செத்து போறேன்னு சொல்லி, உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து பட்டணத்தார் பாடுறா இல்லையா, அவளுக்கு என்ன குழப்பம் இருக்கு, ஒண்ணுமே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. அப்போ சிந்திக்க தொடங்குகிறவர்கள், நன்மையை நோக்கி பயணப்படுகிறவர்கள் தான் முதலில் பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள். இப்ப அர்ஜுனன் பிரச்சனைக்கு உள்ளாகிறான். பிரச்சனை தான் ஞானத்தின் முதல் படி. உங்கள் கவலைகளும் துக்கங்களும் கேள்விகளும் உங்களுக்குள் தோன்றுகின்ற சந்தேகங்களும் தான் உண்மையான ஞானத்தின் முதல் படி. எவனுக்கு சந்தேகமே பிறக்கவில்லையோ அவனுக்கு ஞானமே பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. யாருக்கு சந்தேகங்கள் பிறப்பதே இல்லையோ அவர்களுக்கு ஞானம் பிறப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. அதுதான் முதல் அத்தியாயத்தை விஷாத யோகம் என்று வற்புறுத்துகிறார். இப்ப அந்த குருக்ஷேத்திரத்துல படையெல்லாம் அணிவகுத்து நிற்கிறது. அப்போ சஞ்சயனை பார்த்து திருதராஷ்டிரன் கேட்கிறாங்க, என்னடா நடக்கிறது, அந்த விஷயங்களை எல்லாம் எனக்கு சொல்லு அப்படி. அப்போ சஞ்சயனுக்கு அவன் நேரேட் பண்ற மாதிரி, திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் வர்ணிப்பது போல அமைந்திருப்பதுதான் கீதையினுடைய தொடக்கம். இப்போ சஞ்சயன் இதெல்லாம் சொல்றான்னு சொன்னா சஞ்சயனுக்கு ஏதாவது ஸ்பெஷல் பவர் இருக்கா, அவர் என்ன பெரிய ஞானியா, அவருக்கு மட்டும் இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, இது ஒரு பெரிய ஞானம் அல்ல. முதல் விஷயம், சஞ்சயனுக்கு அங்க என்ன நடக்கிறதுங்கிறத இந்த இடத்துல இருந்து எப்படி பார்க்க முடிகிறது. அப்ப சஞ்சயனும் பெரிய ஆத்ம சக்தி உடைய பெரிய ஆற்றல் வாய்ந்த மேன்மைக்குரிய ஒரு யுக புருஷனா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது ஒரு ஆர்டினரி பவர். அது ஏன் அவனுக்கு வாய்த்தது, எப்படி வாய்த்தது என்பதெல்லாம் நாம பெரிய ஆராய்ச்சிக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப கூட சயின்ஸ்ல என்ன சொல்லுகிறார்கள், சில பேருக்கு சில விதமான பவர் ஏற்படுறது அதுக்கு பெரிய காரணங்கள் கிடையாது. நீங்க மேலை நாடுகள்ல விஞ்ஞானத்தால விளக்க முடியாத சில உண்மைகளை தொகுத்து பட்டியல் போடுறாங்க. அது ஒரு ஆச்சரியமான சம்பவம் பாருங்க. ஒருத்தருக்கு பகல்ல நட்சத்திரம் தெரிஞ்சது, பகல் நேரத்துல நட்சத்திரம் தெரியாது. நட்சத்திரம் இருக்கு, சூரிய வெளிச்சத்தினால அது தெரிய முடியாது, நம்முடைய கண்ணோட அமைப்பு. ஆனா அவருக்கு அது தெரிய ஆரம்பிச்சது. இதை விட ஒரு பெரிய கொடுமை, ஒருத்தர் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டார். மாடியிலேருந்து கீழே விழுந்த உடனே அவருடைய காதுல என்னமோ பாட்டு சத்தம் கேட்கறது, ப்ரோக்ராம் கேட்கறது, ஒரு நான் ஸ்டாப் 24 hours ஒரு ப்ரோக்ராம் கேட்டுட்டே இருக்கு. என்ன ஆகும், காதுல ஒரு ப்ரோக்ராம் கேட்டுட்டே இருக்கு, பாட்டு பேச்சு எல்லாமே கேட்கறது. அப்புறம் டாக்டர்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அது என்னன்னு பார்த்தா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன்ல இருந்து ஒலிபரப்புற ஒரு ஸ்டேஷனை அவனுடைய காது வாங்க ஆரம்பிச்சுடு. நமக்கெல்லாம் ரேடியோன்னு ஒண்ணு இருந்தா தானே வாங்கும், அவனுக்கு ரேடியோவே இல்லாமே அது வாங்க ஆரம்பிச்சுடு. அது மாடியிலிருந்து கீழே விழுந்ததால வந்த வேணை. ஆனா இப்ப விழாமையே பல பேர் இந்த பண்பலை ஒலிபரப்புன்னு ஒண்ணு காதுல மாட்டின்ற, அது பண்பலையே இல்ல, பண்பாடு இல்லாத அலை அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு 24 மணி நேரமும் பாட்டு. இப்ப மெட்ராஸ்ல எல்லாம் கேட்கறது ஒரு பழக்கமா, 24 மணி நேரமும் சினிமா பாட்டு பண்பலை காதலையே கேட்கறது. அவனுக்கு அப்படி ஒரு 24 மணி நேரம் நான் ஸ்டாப் ப்ரோக்ராம் காதல கேட்டுக்கொண்டே இருந்தது. ஒரு ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணினார்கள். இது மாதிரி இன்னும் அதை விட வேறொருவரை பத்தி ஒரு செய்தி எழுதுகிறார்கள். இப்போ ஒரு உட்கார்ந்து இருப்பார், அவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட், ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அவர் இப்படியே யோசித்து கொண்டே இருப்பார். அவருடைய கண் விழித்திரைகளில அங்க நடக்கிற காட்சி படமா ஓடும், பல மைல் தள்ளி. இதெல்லாம் விஞ்ஞான புஸ்தகங்கள்ல இருந்து தொகுக்கப்பட்ட உண்மை. நான் அது பேரெல்லாம் சொல்றது அவசியம் இல்லைங்கிறதுக்காக அந்த பேர்கள் எல்லாம் சொல்லல. அதெல்லாம் கண்ணுக்குள்ள ஓட அதெல்லாம் அப்படியே படம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அவருடைய கண்ணில இருந்து அதை எடுத்து படமா பண்ணி வைத்திருக்கிறார்கள். அங்க பார்த்தா அந்த காட்சி நடந்து கொண்டிருக்கும். அவர் ஒன்னும் ஆத்ம ஞானி அல்ல, எந்த விதமான தவமெல்லாம் செய்தவர் அல்ல, அவருக்கு எதனாலேயும் அப்படி ஒரு நன்மை அமைந்து விட்டது, அவ்வளவுதான். இதை எதுக்காக சொல்றேன், இந்த மாதிரியான சின்ன சின்ன பவர்லாம் ஒரு பெரிய விஷயம் அல்ல. அது எதனால் ஏற்படுகிறது என்று நம்மால் வர்ணிக்க முடியாத ஒழிய சிலருக்கு அவை ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சராசரியான மனிதனே சஞ்சய். அவனுக்கு அந்த ஸ்பெஷல் பவர் கடவுளுடைய அனுகிரகத்தாலே திருதராஷ்டிரனுக்கு சொல்லப்பட வேண்டும் என்பதாலே கிடைத்து விட்டது. அதுவும் தற்காலிகமாக, நிரந்தரமா சஞ்சயனுக்கு அந்த மாதிரி பவர் இல்லை, தற்காலிகமாக அந்த சக்தி அவனுக்கு கிடைக்கிறது. அதனால திருதராஷ்டிரன் கேட்கிற போது அவன் சொல்ல தொடங்குகிறான், சஞ்சயா, அறநிலமாகிய குருநிலம் தன்னில் நம்மவர் பாண்டவர் நடத்தியது என்ன, 2 பேரும் என்ன செய்து கொண்டார்கள், என்ன நடந்தது, கொஞ்சம் போரின் நிலையை எனக்கு எடுத்துரைப்பாய் அப்படின்னு திருதராஷ்டிரனுடைய பேச்சில் அது தொடங்குகிறது. அப்பதான் தர்மக்ஷேத்திரம்
முதல் வார்த்தையாக கீதையில தர்மக்ஷேத்திரம்ங்கிற வார்த்தை தொடங்குகிறது. ஆனா தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரத்திலே யுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, யுத்தம் தொடங்கி இருக்கிறது. அது பற்றிய செய்திகளை எனக்கு சொல்வாயாக என்று திருதராஷ்டிரன் கேட்கிறான். ஒரு நிமிஷம், இந்த தர்மக்ஷேத்திரம்ங்கிறது என்ன? இது நிலப்பரப்பில், பூமி நிலப்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடமா? ஒரு குறிப்பிட்ட இடம்தான் தர்மக்ஷேத்திரமாக, புண்ணிய பூமியாக, கொண்டாடத்தக்க இடமாக இருக்க முடியுமா? இன்னொன்னு சொல்றேன், எது தர்மக்ஷேத்திரம்னா வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் தான் தர்மக்ஷேத்திரம். எப்படி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படும், ஒரு சேஞ்ச் ஏற்படும் லைஃப்ல, அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அவங்களுடைய லைஃப்ல, அதுதான் உண்மையான தர்மக்ஷேத்திரம் சொல்லலாமா? இப்ப நான் சொல்றது, திருநீலகண்டர் ஒரு வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருந்தவர். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவருக்கு மாற்றம் ஏற்பட்டு ஞானியாக பரிணமிக்கிறார். அருணகிரிநாதர் ஆரம்ப கால வாழ்க்கையிலே எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார், சிற்றின்பத்துறையில் எளியவராக இருக்கிறார். ஒரு காலகட்டத்திலே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவருக்குள்ள ஏற்படுகிறது, அவர் ஞானியாக மாறிக்கொண்டு போகிறார். இப்படி துளசிதாசுடைய வாழ்க்கையில சொல்வார்கள், மகான்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சொல்வார்கள். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மாறுதல் ஏற்படுகிறது அல்லவா, அந்த டிரான்ஸ்பர்மேஷன் பீரியட், அதை நாம தர்மக்ஷேத்திரம் சொல்லலாமா? அவரவருக்கு அது தர்மக்ஷேத்திரம். ஏன்? ஒரு அதர்மத்திலிருந்து தர்மத்தை நோக்கி அவருடைய வாழ்க்கை திரும்புகிற ஒரு பகுதி, ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குள்ளேயும் இந்த ஞான மாற்றம் ஏற்பட்டு தீர வேண்டும். இன்னொன்னு இல்ல சார், தர்மக்ஷேத்திரம்ங்கிறது பூமின்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட இடம்னு பண்ண வேண்டாம், வாழ்க்கையில ஒரு காலகட்டம்னு அர்த்தம் பண்ண வேண்டாம். இந்த உலகத்துல பிறந்திருக்கிற எல்லாருடைய சரீரமும் தர்மக்ஷேத்திரம் தான். ஏன்? அந்த தர்மக்ஷேத்திரத்துலதான் உயிர் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறது இல்லையா? உயிர் உட்கார்ந்து வாழ்க்கை அப்படிங்கிற யுத்தத்தை அறிவிக்கிறது. நான் வாழ்வதற்கு இதெல்லாம் வேணும், எனக்கு என்னென்ன நடந்தாக வேண்டும், எனக்கு என்னென்ன தேவை, இதெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு வாழ்க்கை என்ற யுத்தத்தை சரீரமாகிய தர்மக்ஷேத்திரத்தில் தான் உயிர் உட்கார்ந்து கொண்டு நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இப்ப கிருஷ்ண பரமாத்மாவை உயிர்னு எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் இந்த தர்மக்ஷேத்திரத்தில் இருந்ததுன்னா இந்த யுத்தத்தை முழுமையாக நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இந்த உடலாகிய தர்மக்ஷேத்திரத்திலே ஆத்மாவாகிய இறைவன் இருந்து யுத்தத்தை நடத்துகிறார். எனவே தர்மக்ஷேத்திரம் என்பது சரீரத்தை குறித்தது. எப்படி வேணாலும் அர்த்தம் பண்ணலாம். இந்த இன்டர்பிரேஷன்ஸ் நிறைய நீங்க பண்ணதான் கீதையினுடைய டெப்த் என்ன, ஆழம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இப்ப வெறும் பகவத்கீதை என்பது ரெண்டு பேர் உரையாடிய உரையாடல். இட் இஸ் a discussion between சஞ்சயன் and திருதராஷ்டிரன், discussion between பகவான் and அர்ஜுனன். பகவான் உவாச்ச, அர்ஜுன உவாச்ச அப்படின்னு நம்ம அப்படியே சாண்ட் பண்ணிக்கிட்டே போற போது என்னன்னா ரெண்டு கேரக்டர் பேசுற மாதிரி ஆயிடும். தர்மக்ஷேத்திரம் அப்படிங்கிற அந்த களத்தை வாழ்க்கை, பூமி, உடம்பு வெவ்வேறு தளத்துல நீங்க வைத்து பார்த்தா கிடைக்கக்கூடிய பொருள்கள் வெவ்வேறாக அமைந்து விடுகின்றன. நீங்க எதையுமே பார்க்கிற ஆங்கிள் இருந்து அதனுடைய பொருள் வேறுபாடு அடையத்தானே செய்யும். பார்க்கிற ஆங்கிள் மாறணுமா இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரியான ஆங்கிள் பார்க்கறது இல்ல. ஒரு சம்பவம் நடக்கிறது, இப்போ ஒரு ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுகிறது. நியூட்டனுடைய பார்வை என்ன? மேலேருந்து அந்த ஆப்பிள் விழுந்த உடனே நாம ஒரு சராசரி மனுஷனா இருந்தா என்ன சொல்லுவோம்? நாம என்ன சொல்லுவோம் தெரியுமோ? பத்தியா, பகவானுக்கு என் மேல ரொம்ப கருணை, கரெக்டா என் மேல ஆப்பிள விழ வச்சா. நாம திங்கிறதுக்குனே பிறந்திருக்கோம், கரெக்டா நம்ம கிட்ட கையில ஆப்பிள கொடுத்துட்டார். இது ஒரு சராசரி உயிருடைய பார்வை. பட் நியூட்டனுக்கு முதல்ல ஒரு கேள்வி வருது, ஏன் இந்த பழம் மேலேந்து கட்டானது மேல் நோக்கி போகல? யாராவது யோசிச்சாங்க? இந்த பழம் ஏன் மேல் நோக்கி போகல, மேல நோக்கி போகாம ஏன் கீழே நோக்கி வந்தது? அந்த வெயிட் தான் காரணமா? வெயிட்டே இல்லாத சருகு கூட கீழ் நோக்கி தானே வர்றது, ஏன் அது கீழ் நோக்கி வர்றது? ஓ, அப்ப பூமிக்கு இழுக்கிற சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப என்ன எடுத்து ஒரு சராசரி மனிதனுடைய பார்வை தின்னுவதற்கு எனக்கு கிடைத்தது. நியூட்டனுடைய பார்வை புவியீர்ப்பு சக்தி என்ற விஞ்ஞான பார்வை. அங்கேயே ஒரு அரசியல்வாதி உட்கார்ந்து இருந்தான்னு வச்சுங்க, என்ன சொல்லுவான்? கொலை முயற்சி. யாரோ ஆப்பிளை என் மேல போட்டு என்ன கொல்லலாம்னு பிளான் பண்ணியிருந்தாங்க, கொலை முயற்சி, நான் மீண்டதால் மறுபடியும் எனக்கே வாக்களித்து என்னையே தேர்ந்தெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இம்மீடியட்டா அதை எப்படி கேஷ் பண்ணலாம்? அதான் அவனுக்கு தோணி இருக்கு. ஒரு சம்பவம் அல்லது ஒரு நிகழ்வு அது எத்தனை பேருடைய மனோநிலையில என்னென்ன விதமான மாற்றங்களை நிகழ்கிறது என்றால் அவர்கள் வெவ்வேறு தளத்தில் செயற்படுகிறார்கள். உண்ணும் தளத்தில் ஒருவன் செயற்படுகிறார், எண்ணும் தளத்தில் ஒருவன் செயற்படுகிறார், அதை லாபகரமான தன்னுடைய நன்மைக்கு பயன்படுத்த ஒருவன் செயற்படுகிறார். சம்பவம் ஒன்று, அணுகுமுறை வெவ்வேறு. நீங்கள் தர்மக்ஷேத்திரம் என்பதை ஒரு மண், ஒரு அரை அடி அங்குலமுடைய மண் என்று எடுத்துக்கொண்டால் கீதையின் ஆழம் வேறு. தர்மக்ஷேத்திரம் என்பது உடம்பு என்று எடுத்துக்கொண்டால் கீதையின் அடிநாதமும் ஆழமும் வெவ்வேறு. இப்ப இந்த கோணத்துலதான்
கீதை பற்றிய ஒரு மனோ விஞ்ஞான பார்வையை தான் நாம் இந்த 6 நாள் செய்ய வேண்டும்ங்கிறது என்னுடைய விருப்பம். சரி, இதுல முதல்ல இந்த கீதை திருதராஷ்டிரனுடைய அந்த பேச்சிலிருந்து தொடங்குகிறது, அவனுடைய கேள்வியில இருந்து தொடங்குகிறது. இதுல முதல் வார்த்தையிலேயே ஒரு சின்ன ஒரு முரண்பாடு தெரிகிறது பாருங்க. என்ன? தர்மபூமியாகிய இந்த குருட்சேத்திரத்தில் யுத்தத்திற்காக கூடியிருக்கிறார்கள். அந்த வார்த்தை தர்மக்ஷேத்திரம் எப்படி யுத்தம் செய்கிற இடமாக இருக்க முடியும்? யுத்தம் செய்கிற இடம் எப்படி ஒரு தர்மக்ஷேத்திரமாக அறிவிக்கப்பட முடியும்? யுத்தம் என்பது அதர்மம் இல்லையா? ஒருவரை ஒரு கொண்டு சாய்ப்பது என்பது அதர்மம் இல்லையா? அதர்ம பூமியை எப்படி ஒரு தர்மக்ஷேத்திரம் என்ற வார்த்தையினாலே சுட்டலாம்? ஆரம்பத்திலேயே ஒரு முரண்பாடு அல்லவா துணிக்கிறது. இது ஒன்றுக்கொன்று எதிரெதிரான வார்த்தைகள் அல்லவா? தர்மக்ஷேத்திரம், யுத்த பூமி என்பது ஒன்றுக்கொன்று எதிரான வார்த்தை இல்லையா? ஒரு ஆச்சரியமான விழி. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற குழப்பங்கள் உன்னதமான இடங்களை எல்லாம் அநாகரிகமான இடங்களாக ஆக்கியிருப்பதுதான். உன்னதமான விஷயங்களை எல்லாம் அநாகரிகமான விஷயங்களாக ஆக்கி இருப்பதுதான். ஏன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை அடக்கிறதுக்காக ராணுவம் ஒரு கோயிலுக்குள்ள போச்சு. புனித தலத்துக்குள்ள ராணுவம் போயிடுத்து அப்படின்னு சொல்லிதான் ஒரு பிரதமரையே பலி வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாச்சு. என்ன சொன்னார்கள்? ஒரு புனிதமான கோயிலுக்குள்ள, பொற்கோயிலுக்குள்ள ராணுவம் எப்படி போகலாம் அப்படின்னு. ஆனா இன்னொன்னு யோசிக்கல, ஒரு பொற்கோயிலுக்குள்ள தீவிரவாதிகள் எப்படி மறைந்திருக்கலாம்னு யோசிச்சாங்களா? ஒரு பொற்கோயிலுக்குள்ள தீவிரவாதிகள் உட்கார்ந்து கொண்டு எப்படி எதிர்த்தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு யாரும் யோசிக்கல. ஆனா எப்படி ஒரு ராணுவம் உள்ள போகலாம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு கேள்வியாக ஆச்சு. கோயில் என்பது என்ன? அந்த புனிதமான கிரந்தங்களை வைத்திருக்கிற புனிதமான தர்மக்ஷேத்திரம் யுத்த பூமியாக ஆக்கப்பட்டு விட்டது. அப்ப யோசிச்சு பார்க்கணும், மனிதர்கள் தங்களுடைய ஒரு தவறான பழக்க வழக்கங்களால், அணுகுமுறைகளால் புனிதமான இடங்களை எல்லாம் புனிதமற்ற இடங்களாக ஆக்குகிறார்கள். புனிதமான காரியங்களை எல்லாம் புனிதமற்ற காரியங்களாக ஆக்குகிறார். நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா போக விரும்புறேன். இந்த மண்ணுலக வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வாழ்கிற தாம்பத்தியம் என்று கடவுள் கொடுத்திருக்கிற கொடை புண்ணியமானது, புனிதமானது. என்ன இன்னும் ஆழமா சொல்ல சொன்னா, ஒரு யாகசாலைக்கு உரிய புனிதம், ஒரு யாகசாலைக்குரிய புனிதம் தாம்பத்தியத்தில் உண்டு. ஏன் உண்டு? இந்த பிரபஞ்சத்தில் கடவுளின் செய்திகளை சுமந்து கொண்டு வரவும், கடவுளின் படைப்பாகிய குழந்தைகளை தோற்றுவித்துக் கொண்டு வரவும், உயிரினத்தினுடைய அபிவிருத்தி என்பதை புலப்படுத்தவும் கடவுள் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு பேர் இயக்கம் அந்த தாம்பத்தியம் என்பது. ஆனால் இன்றைக்கு சிற்றின்பம் என்ற பெயரால் அது கொச்சைப்படுத்தப்பட்டிருக்கிற அளவுக்கு இன்னொன்று கொச்சைப்படுத்தப்படவில்லை. ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை நாம் எவ்வளவு அநாகரிகமான விஷயமாக ஆக்கி இருக்கிறோம். நீங்க அந்த தேரியை கேட்டா ரொம்ப ஆச்சரியமான தேரி. ஒரு தாயினுடைய கர்ப்பப்பை என்பது ஒரு கோயிலின் கர்ப்ப கிரகத்தை விட புனிதமானது. ஒரு தாயின் கர்ப்ப கிரகம் என்பது, ஒரு தாயின் கருப்பை என்பது கோயிலின் கர்ப்ப கிரகத்தை விட புனிதமானது. ஏன் தெரியுமோ? அந்த முதல்ல சிசு ஒன்று உண்டாகிறதே, அந்த சிசு யாரு, எப்படி உண்டாயிற்று? தகப்பன்னு ஒருத்தர் இருக்கிறான், தந்தை. தாய் அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறார். இவள் பெண்மையினுடைய வடிவம், அவன் ஆண்மையினுடைய வடிவம். ரெண்டு பேரும் இணைகிற போது ஒரு கரு கர்ப்பத்துல உண்டாகிறது. ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அந்த கர்ப்பத்தில் அந்த கரு உண்டான போது அது ஆண் பாலும் அல்ல, பெண் பாலும் அல்ல. சரியா சொன்னா அது பரபிரம்ம சொரூபம் இல்லையா? அந்த தாயுடைய கருவில பிண்டம்னு ஒண்ணு உருவாகிறது அல்லவா? அது என்ன அப்படின்னா அது பரபிரம்ம சொரூபம். அது ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல. பிரம்மம் ஆனா, பிரம்மம் பெண்ணா? ஆணும் பெண்ணும் மற்ற அமைதி நிலை, சாந்த நிலை, முழு உயிர் நிலை, அதான் பரபிரம்மம் என்று பேசப்படுகிறது. அந்த பிண்டம் இருந்த ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா அது ஆண் பெண் என்கிற எல்லைகளை கடந்து முழுமையான சிவசக்தி ஐக்கிய வடிவமாக ஒரு பரபிரம்மமாக அது கருவுக்குள்ள இருக்கு. இதுதான் சிவாலயங்கள்ல கோயிலே பண்ணி வைத்தான். அந்த சிவலிங்கம் என்பது என்ன, அந்த ஆவுடையார் என்பது என்ன, அந்த சிவலிங்கம் என்பது என்ன? இன்னும் பச்சையா சொன்னா, ஏன் எல்லா கோயிலையும் சிவப்பும் வெள்ளையும் சிவப்பும் வெள்ளையும் சிவப்பும் வெள்ளையுமாவே கோயிலை சுத்தி அடிச்சு வைத்தார்கள்? ஒரு தோற்றம், உயிர் தோன்றுவதற்கு காரணமாகிய தாயினுடைய உயிர் பகுதி சிவப்பு நிறத்தில் இருக்கிறது, தந்தையினுடைய உயிரணு வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. அந்த சுக்கிலமும் ஸ்ரோணிதமும் கலக்கிற போது குழந்தை உண்டாகிறது. அதாவது வெண்மையும் சிவப்பும் கலந்தால், கோயில் வாசல் முழுக்க வெண்மையும் சிவப்பும் கலந்தால் கர்ப்ப கிரகத்துக்குள்ள என்னன்னா பரபிரம்மம் கடவுளாக உருவாகிறது. ஒரு தாயின் வயிற்றில் குழந்தையாக பரபிரம்மம் வெளிப்படுகிறது. இப்போ ஒரு கோயில் என்பதும் ஒரு தாயின் கருப்பை என்பதும் ஒன்று என்று சொன்னால், ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிற இடம் யாகசாலையை விட புனிதமானது இல்லையா?
அதை விட மேலான ஒன்று உலகத்துல சொல்ல முடியுமா? இன்னொன்னு சொல்றேன் பாரு, அது ஆணும் பெண்ணும் மற்ற பரபிரமமா இருக்கிற பிண்டம் 7 நாளைக்குள்ள எய்தர் மேல் ஆர் ஃபீமேல் தன்னை பிரிச்சுக்கணும். அது ஆண் அறிவிக்கணும், இல்ல பெண்ணுன்னு தன்னை அறிவிக்கணும். ஜெண்டர்னு ஒண்ணு எடுத்தாதான் அதுக்கு ஏத்த அமைப்புல அதுக்கு வளர முடியும். தலைமுடி, புருவங்கள், அப்புறம் அந்த குழந்தையுடைய தோற்ற அமைப்பு, அது ஆண் அல்லது பெண்ணுன்னு பிரிஞ்சே தீரணும். அது என்னாச்சு தெரியுமா? பிரியறது அதுக்கு பிளஸ் அல்ல, மைனஸ். ஏன்? ஆணும் பெண்ணுமாய் கலந்த பரபிரம்ம நிலையில இருக்கிற அந்த பிண்டம் என்ன ஆகிறது? மேல்னு ஆனா 50% லூஸ் ஆயிடுச்சு. அது ஃபீமேல்னு ஆனா 50% லூஸ் ஆயிடுச்சு. அது நஷ்டம் ஆயிடுச்சு. அதுக்கு வியாபாரத்துல நஷ்டம். 100 இருந்தது, ஆண் வந்தா 50, பெண்ணு வந்தா 50. அதனாலதான் மறுபடியும் அந்த உயிருக்கு திருமணம்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறார்கள். அது பெண்ணா இருந்தா ஒரு ஆணை, ஒரு ஆணா இருந்தா ஒரு பெண்ணை. அவர்கள் 2 பேரும் இணையறதுக்கு என்ன பேர் வைத்தார்கள்னா சாந்தி. ஏன் சாந்தி? இது நாள் வரையில் சாந்தம் இல்லாமல் இழந்ததை எண்ணி அது தவித்துக் கொண்டிருந்தது, இனி அது சாந்தம் அடையட்டும் என்று அதற்கு அந்த உயிரை இணைத்து வைக்கிறார்கள். மீண்டும் அது ஒரு பரபிரம்மத்தை உண்டு பண்ணுகிறது. அப்ப என்ன? பரபிரம்மம் ஆணாகி அல்லது பெண்ணாகி பிளவுபட்டு மீண்டும் அது பிளவுபட்ட ஒன்றோடு இணைந்து மீண்டும் அது பிளவுபடாத ஒன்றை உற்பத்தி செய்து மீண்டும் அது பிளவுபட்டு இது ஒரு வட்டமாக ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு செயல். இதை விட பிரபஞ்சத்தின் தோற்றமும் இயக்கமும் எவ்வளவு புனிதமானது, எவ்வளவு மேன்மையானது. ஆனால் இன்று நம் பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் புத்தகங்களும் இதை கொச்சைப்படுத்தி இருப்பது போல் உலகத்தில் வேறு எதுவும் கொச்சைப்படுத்த விடவில்லை. ஏன்? நாம் எல்லா தர்ம கஷேத்திரங்களையும் யுத்த கஷேத்திரங்களாக ஆக்கி இருக்கிறோம். எல்லாம் தர்ம பூமியாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அவை அனைத்தையும் யுத்த பூமியாக ஆக்கி இருக்கிற குழப்பம் மனிதனுடைய தவறான ஒரு அணுகுமுறை. இந்த முரண்பாட்டை கீதையின் முதல் ஸ்லோகத்திலேயே அறிவிக்கிறார். எப்படி அறிவிக்கிறார் வியாச பகவான்? தர்மக்ஷேத்திரமாகிய அந்த குருக்ஷேத்திரத்தில் யுத்தத்தில் பாண்டவர்களும் மற்றவர்களும் என்னுடைய புத்தர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்ற திருதராஷ்டிரனுடைய கேள்வியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். நீங்க இப்ப அதையும் தாண்டி கொஞ்சம் யோசிங்களேன். இன்றைக்கு நம்முடைய குடியரசுத் தலைவர் நேற்று பேசுகிற போது சொன்னார், நாளை நாம் நம்முடைய மக்களுக்கு எத்தனை மசூதிகளை விட்டு போனோம், எத்தனை கோயில்களை விட்டு போனோம் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் நல்ல இந்தியாவை விட்டு போனோமா இல்லையா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். யோசியுங்கள்னு சொன்னார். பட் நாம என்ன பண்றோம்? நமக்கு ரொம்ப சின்ன இஷ்யூஸ்ல தான் மனசை திரும்ப 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 உள்ள போறது. ஒரு பிராட் அவுட்லுக் கிடையாது, விதவிதமான உயர்ந்த சிந்தனை நமக்கு கிடையாது. வழிபடு தலங்கள் என்ற புனிதமான இடங்களை கூட நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு சண்டைக்கான, யுத்தத்துக்கான, போராட்டத்துக்கான, பகைமைக்கான, விரோதத்துக்கான, இன்னொருவரை பிரித்து நாம் வைத்திருப்பதற்கான ஒரு இடமாக ஆக்கிட்டோம். ஆமா, ஒரு சர்ச்சுக்கு ஒரு இந்து போவாரா? ஒரு இந்துனுடைய டெம்பிளுக்கு ஒரு கிறிஸ்டியன் வருவாரா? ஒரு மாஸ்க்கு ஒரு கிறிஸ்டியன் போவாரா? அப்ப என்ன? உன்னதமான கடவுளை கூட நம்ம கூறு போட்டுட்டோம். உன்னதமான கடவுளை கூட, எல்லாமா இணைஞ்சிருக்கிற கடவுளை கூட நம்ம கூறு போட்டுட்டோம். என்ன? தர்மக்ஷேத்திரங்களை யுத்த பூமியாக ஆக்கி இருக்கிறோம். கடவுள் ஒண்ணுதானே, எல்லாத்துக்கும் மேலான கடவுள் ஒண்ணுதானே, அதெல்லாம் பிரிச்சு இல்லையா நாம? நான் ஒரு சின்ன சிறுகதை படிச்சேன் அண்மையில, ரொம்ப அழகான ஒரு சிறுகதை. ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம். கோயில்ல கும்பாபிஷேகம் உடனே அந்த மேல கோயில் கோபுரத்துல எல்லாம் புறாக்கள் தங்கி இருக்கும். உங்களுக்கு தெரியும், அந்த தங்கி இருக்கிற புறாக்கள், மேல இருக்கிற புறாக்கள்லாம் அங்க வேலை செய்ய வந்த உடனே அதால அங்க இருக்க முடியாது. எங்க மனுஷன் நடமாடுறானோ அங்க சகல ஜீவராசியும் இருக்க முடியாது. புறாக்கள்லாம் உடனே அந்த இடத்துல சிறகடிச்சு பறந்தது. எங்க போறதுன்னு அதுக்கு தெரியல. அதுக்கு மாடப்புறான்னு பேர். புறாலாம் எப்பவும் உயரமான இடத்துல தான் இருக்கும், அதுக்கு கீழே இருக்க தெரியாது. சோ இன்னும் உயரமான இடம் எங்கன்னு இப்படி தேடுற போது அதுக்கெல்லாம் ஒரு சர்ச் கிடைச்சது, நல்ல உயரமான இடம். சரி, நம்ம அங்க போய் ஒண்டிக்கலாம்னு முடிவு பண்ணி எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு, இந்த புறா எல்லாம் கோயில்ல இருந்து புறப்பட்டு போய் அங்க ஒரு 6 மாசம் 7 மாசம் அங்க உட்காந்து கும்பம் திருப்பணி நடந்துட்டு இருக்கு. இந்த கோயில எல்லாம் அங்க உட்காந்துரு. கிறிஸ்துமஸ் வந்தது உடனே சர்ச்சில் வந்து வெள்ளை அடிக்கணும்னு முடிவு பண்ணான். அவன் எல்லாம் சாரங்கரம் கட்டி வெள்ளை அடிக்க ஆரம்பிச்சு. அங்க ஏற்கனவே இருந்த புறா, அப்புறம் இங்க இருந்து போன புறாலாம் எங்கடா போலான்னு இப்படி யோசிச்சு பறந்து போனா ஒரு மாஸ்க்ல அங்கங்க அந்த மாடமா ஓட்டு எல்லாம் அங்க போய் உட்காந்துருச்சு. அங்க இருக்கிற புறாக்களும் பேசாம தான் இருந்து இதெல்லாம் அங்க இருந்து ஒன்னோட ஒண்ணு. ரம்ஜான் வந்து விடுத்து. ரம்ஜான் வந்த உடனே மசூதியில வெள்ளை அடிக்கணும் எல்லாம் பிளான் பண்ண உடனே எல்லாம் எங்கடா போலான்னு யோசிச்சா. கோயில் அதுக்குள்ள எல்லாம் பிரிச்சு திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் முடிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே அங்கேயும் சுத்தி இங்க வந்து உட்காந்துருக்கு. எங்க கோபுரத்துல வந்து எல்லா புறாவும் உட்காந்துருக்கு. அப்ப என்ன எடுத்துனா, ஒரு நாள் இப்படி தாய் புறா குஞ்சு புறா எல்லாம் இப்படி எட்டி பாக்குற போது கீழே ஒரே கலவரம். மனுஷன் ஒத்தனை வெட்டி சாட்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த குஞ்சு புறாவுக்கு புரியல. அது தாய் புறாவை பார்த்து கேட்டுச்சான், அம்மா ஏன் இந்த மனுஷன்லாம் அடிச்சுக்கிறான், ஏன் இந்த மனுஷன்லாம் சண்டை போட்டுக்கிறான்? அப்ப மேல இருந்து தாய் புறா சொல்லிச்சு, மனுஷனுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு, மனுஷனுக்கெல்லாம் மதம் பிடிச்சிருக்கு, மதம் பிடிச்சிருக்கிறதால அவங்களுக்கு மதம் பிடிச்சிருக்கு. உடனே குட்டி புறா கேட்டுச்சு, மதம்னா என்னம்மா அப்படின்னு. அந்த தாய் புறா சொல்லிச்சான், இந்த பார்
நாம கோயில்ல இருந்தாலும் புறாதான், சர்ச்சுக்கு போனாலும் புறாதான், மசூதிக்கு போனாலும் புறாதான். ஆனா மனுஷா அப்படி இல்லை. கோயிலுக்கு போனா அவ இந்து, சர்ச்சுக்கு போனா அவ கிறிஸ்டியன், மசூதிக்கு போயிட்டா அவ முஸ்லிம். குட்டி புறா சொல்லிச்சான், அது எப்படிமா முடியும்? எங்க போனாலும் புறா புறா தானே. நம்ம கோயில்ல இருந்தாலும் புறா, சர்ச்சில் இருந்தாலும் புறா, மசூதியில் இருந்தாலும் புறா, எங்க இருந்தாலும் புறா புறா தானே. அது எப்படி கோயில்ல இருந்தா இந்து, சர்ச்சில் போனா கிறிஸ்டியன், மசூதிக்கு போயிட்டா முஸ்லீம்? ஐயோ, இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுட்டதாலதான் நம்ம உயரத்துல இருக்கிறோம். அவளுக்கு புரியறதே இல்ல, அதான் கீழே இருக்கிறோம். See, we want to fight. என்னோட தர்மம் ஒஸ்தி, உன்னோட தர்மம் மட்டும். நான் கும்பிடுற சுவாமி ஒஸ்தி, நீ கும்பிடுற சுவாமி சுவாமியே இல்ல. நான் என்னோட சுவாமிக்காக மண்டையை வாங்குவேன், தலையை வாங்குவேன், ஒரு சிலையை வச்சு அதுக்காக 10 பேர் உயிரை வாங்குவேன். நாம் எல்லா தர்ம கஷேத்திரங்களையும் யுத்த பூமியாக ஆக்கியிருக்கிறோம். இந்த மனித குலத்தின் வீழ்ச்சியை, மனிதர்களுடைய கை செய்திருக்கிற காரியத்தை, தர்ம கஷேத்திரங்களை யுத்த பூமியாக இருக்கிற அவலத்தை முதல் ஸ்லோகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நாம் இதுவரையில் பார்த்திருக்கிற கீதையின் பார்வை வேறு, இனிமேல் பார்க்க வேண்டிய கீதையின் பார்வை வேறு. நாம் தர்ம பூமிகளை தர்ம பூமியாக மீண்டும் மாற்றுவதுதான், தர்ம கஷேத்திரங்களை தர்ம கஷேத்திரங்களாக வைத்திருப்பதுதான் உன்னதமான ஒரு அணுகுமுறையாக இருக்க முடியும். தர்ம கஷேத்திரங்களை யுத்த பூமியாக ஆக்குவது சரியான ஒரு வாழ்க்கை முறை அல்ல. இத முதல்ல கேட்கிறான் அந்த அஞ்ஞான குருடனா இருக்கிற திருதராஷ்டிரன் கேட்கிறான், அது சரி, இந்த தர்ம பூமி ஆகிய அந்த குருட்சேத்திரத்தில் யுத்தத்திற்காக கூடியிருப்பவர்கள் யார் யார் என்பதை எனக்கு நீ தெளிவுபடுத்து என்று சஞ்சயன் இடத்துல கேட்கிறான். சஞ்சயன் சொல்ல தொடங்குகிறான். இந்த யார் யாரெல்லாம் அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியை அவன் சொல்ல தொடங்குகிறான். இங்க ஒரு சின்ன விளக்கம். இந்த கீதை முழுக்க எவ்வளவு நேரம் நடந்தது? நீங்க 700 ஸ்லோகம், 700 ஸ்லோகத்துக்கு 18 அத்தியாயம். இது எவ்வளவு நேரம்னா, அது சொல்றதா இருந்தாலும் 2 வருஷம் 3 வருஷம் கீதையை சொல்றான். இன்னும் சில பெரிய சாதுக்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு சாப்டர் தான் சொல்லுவான். சரி, அவ படிக்க டைம் வேண்டாமோ? எப்படி வருஷத்துக்கு ஒவ்வொரு சாப்டர் தான் சொல்லிட்டே போவா. அப்படிலாம் பார்த்தா ஆயுசுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் கீதைய. இவ்வளவு பெரிய விஸ்தாரமான ஒரு விஷயத்தை எப்படி சார் ஒரு யுத்த பூமியில நின்று சொல்ல முடியும்? யுத்தம் தொடங்க போறது, யுத்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இவ்வளவு பேச முடியுமா? இவ்வளவு சொல்ல முடியுமா? அப்ப இது வியாசருடைய கல்பித்தமா? அவர் தான் ஏதோ ஒண்ணு உள்ள நுழைக்கணும் அப்படின்னு நுழைச்சாரா? சில பேருக்கு சொல்ற ஆதிசங்கர் தான் இதை எழுதி மகாபாரத்துக்குள்ள விட்டுட்டார் அப்படின்னு சொல்றவங்க கூட உலகத்துல உண்டு. ஆனா அந்த சமஸ்கிருத நடையில வித்தியாசம் இருக்கு, அதனால இது வேற ஒருத்தர் எழுதி உள்ள செருக்கி விட்டது. இதெல்லாம் பலவித ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, பலவித கோணங்கள்ல இருக்கு. ஆனா இவ்வளத்தையும் நிஜமாகவே ஒரு மனிதர் எப்படி இந்த 700 ஸ்லோகங்கள்ல பரிமாறிக்கொள்ளப்பட்ட எல்லா செய்திகளையும் எல்லா விஷயங்களையும் எவ்வளவு நேரத்தில் இன்னொருத்தருக்கு ஏற்படுத்த முடியும்? முடியாது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மிக விரைவிலேயே இதை ஏற்படுத்த முடியுமான்னா முடியாது. எப்போ? சராசரி மனுஷனால முடியாது. ஆனா மனம் என்பது கால எல்லை கடந்தது. அர்ஜுனுடைய மனம் துவண்டு நிற்கிறது, அதை பகவானுடைய பார்வை எடுத்து நிறுத்துகிறது. இப்ப துவண்டு கிடந்த அர்ஜுனனுடைய பலவீனமான மனத்தை பகவானுடைய பார்வையும் எண்ணங்களும் எடுத்து நிறுத்திய அந்த அரை கணத்துள் தோய்ந்து போன மனம், சாய்ந்து போன மனம், ஓய்ந்து போன மனம் எழுந்து நின்றதல்லவா? இந்த மனத்தின் எழுச்சிக்கு எவ்வளவு செய்திகள் தேவைப்படுமோ அவ்வளவும் அந்த குறுகிய காலத்தில் நடைபெற்று விட்டது. இப்ப அந்த நடைபெற்ற குறுகிய காலத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மெல்ல பிரித்து ஒன்றோடு ஒன்று பிரித்து 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 பார்க்கிற போது இந்த உண்மைகள் ஒவ்வொரு ஸ்லோகங்களாக வெளிப்படுகின்றன. எல்லா ஸ்லோகத்தையும் அப்பவே சொல்லி அப்பவே கம்யூனிகேட் ஆச்சு அப்படியே போச்சாருன்னா அது ஸ்லோகமா போச்சா இல்லையான்னு தெரியாது. பட் என்டையரா அந்த ஸ்லோகத்தினுடைய உணர்வு போயிடுச்சு. சார் எப்படி சார் போயிடுச்சு அப்படிங்கிறான். நமக்கு நேரத்துக்கு ஒரு இமெயில் வருது. இப்பெல்லாம் இது ஒரு பெரிய வேலை. ஆறான யாருக்கா இருந்தா அப்படியே தட்டி அந்த நம்பரை போட்டு அவளுக்கு அனுப்பிச்சு விட்டுற வேண்டியது. அது அவன் படிக்கிறானோ இல்லையோ முதல்ல அடுத்தவனுக்கு அனுப்பிச்சு விட்டுடுறான். அப்புறமா நீ படிச்சுட்டு எனக்கு ரிப்ளை கொடுன்னு. அது வர்றது ஒரு 15 பக்கத்துக்கு வர்றது. பட் நம்ம ஆன் பண்ண உடனே என்ன பண்றது? குப்பத்தொட்டில் அள்ளி போடுற மாதிரி டக்குன்னு ஒரு அரை செகண்ட்ல இல்ல 1 செகண்ட்ல தகுந்த மாதிரி மொத்தத்தையும் அள்ளி உள்ள போட்டு விடுறது. இது இவ்வளவு வரி வரியா போட்டுச்சா, புள்ளி புள்ளியா போட்டுச்சா, பேரா பேராவா போட்டுச்சா, பக்கம் பக்கமா போட்டுச்சா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவ்வளவு பக்கத்தையும் அது உள்ள வாங்கி கொண்ட மாதிரி இந்த பகவத்கீதையின் அத்தனை ஸ்லோகத்தின் உணர்வுகளும் கண்ணன் மனத்திலிருந்து அர்ஜுனன் மனத்துக்கு அப்படியே மாற்றப்பட்டு விட்டது. பிறகு நீங்க உட்கார்ந்து பாக்குறீங்க, நிதானமா ஒவ்வொன்னா பாக்குறீங்க. நேரம் இல்ல, முதல்ல நீ நம்ம இதுல எடுத்துக்கோ, அப்புறம் திரும்ப உட்கார்ந்து நிதானமா படிக்கலாம் சொல்றோம் இல்லையா? இப்ப நேரத்திலிருந்து அர்ஜுனுடைய மனத்துக்கு முற்றிலுமாக மாற்றப்பட்ட விஷயங்கள். இப்ப சஞ்சயன் அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான் திருதராஷ்டிர மகாராஜாவை பார்த்து,
மாமன்னா அணிவகுத்து நிற்கிறது பாண்டவர் படை. இப்ப எப்படி அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி நேர்முக வர்ணனை அப்படின்பா, லைவ் டெலிகாஸ்ட் அப்படி. நேர்முக வர்ணனை சொல்றதுக்கு ரொம்ப அறிவு வேணும். நீங்க ஒரு விஷயத்தை நேர்முகமா வர்ணனை பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை சபரிமலை ஜோதியை பற்றி வர்ணனை கொடுக்க சொல்ற போது ரொம்ப அழகா சொன்னார். ரொம்ப அழகான வார்த்தை. பக்தர்கள்லாம் அப்படி கருப்பு உடை போட்டு மலை மேல அப்படி ஏறி போறதை பத்தி அவர் வர்ணிச்சார் பாருங்க. எப்போதும் வெள்ளம் என்பது மேலிருந்து கீழ் நோக்கி பாயும், இதோ பக்தி வெள்ளம் படிக்கட்டு வழியாக மேல் நோக்கி பாய்கிறது. மேலிருந்து கீழே வரும், கீழே இருந்து மேல போறது, இது ஒரு பக்தி வெள்ளம். நீ வர்ணிக்கிறார் ஒரு பாட்டுக்கு, வார்த்தைகள் அழகா. அவரோட இன்னொருத்தர் வர்ணிச்சார், மறக்கவே முடியாது. இதை எப்படி வர்ணிப்பது என்று எனக்கு தெரியவில்லை. அப்புறம் ஏன் வந்த தெரியல, பேசாம வீட்டுல உட்கார வேண்டியதுன்னு. இதை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே தமிழில் இல்லை. எவன் சொன்னான்? இன்னொருத்த வர்ணிக்கிறான்ல, அவன் என்ன வேற மொழியில வர்ணனை பண்ணிட்டு இருக்கிறான்? இதை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. தலைகள் தலைகள் எங்க பார்த்தாலும் தலைகள். உன் தலைக்குள்ள என்ன இருக்கு? இப்ப அந்த வர்ணனைங்கிற போது எப்படின்னா, அந்த உணர்வை நேர்ல பார்க்காதவனுக்கு கூட ஏற்படுத்துவது தானே. அங்க என்ன பண்ணுது அப்படிங்கறத மைன்யூட் டீடைல் ஒன்னொன்னு மனசுல அப்படியே சொல்லுகிற மாதிரி நம்முடைய மனதுக்குள்ள அந்த இது ஏற்படும். நான் சென்னையில ஒரு முறை காமராஜர் இறந்து போன போது நேர்முக வர்ணனைக்கு எங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் மாறி மாறி வந்தோம். அவர் வந்து அடக்கம் பண்ற இடத்துல மழை பெய்ய ஆரம்பிச்சது. தேசிய கொடி அப்படியே அந்த கப்பல் அப்படி ஒட்டிக்கிட்டு பறந்தது. நான் சொன்னேன், வானம் கண்ணீர் வடிக்கிறது, தேசிய கொடிமரத்தை கட்டி கொண்டு அழுகிறது. கொடிமரத்தை கட்டி கொண்டு அழுகிறது. இப்ப அது ரொம்ப அந்த ஸ்டேஷன் டாக்டர் ரொம்ப வியந்து சொன்னார், ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு. மேல இருந்து இடி இடிச்சது, எந்த தலைவனையும் பூமியிலிருந்து பீரங்கி குண்டுகள் முழங்க வழி அனுப்புவார்கள், இந்த தலைவனை மேலிருந்து வெடிகுண்டு முழங்க வரவேற்கிறார்கள். இப்ப நீங்க அந்த ஃப்ளோ அது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் போக முடியாது. அங்க என்ன நடக்கும்னு சொல்ல முடியுமா? அந்த இடத்தை பார்க்கிற போது நமக்கு உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சி ஏற்படணும். அது என்னங்கறத அப்படியே சொல்லணும், அந்த அனுபவத்தை அப்படியே வெளிப்படுத்தணும். சோ மைன்யூட் டீடைல்ஸ் உட்பட இன்னொருத்த மனசுல பதியும்படியாக சொல்லணும் நேர்முக வர்ணனையில. இப்ப சஞ்சயன் வர்ணிக்க ஆரம்பிக்கிறான், என்னென்ன நடக்குதுன்னு ஒவ்வொன்றா டீடைல்டா சொல்றான் பாரு. பாண்டவர் படை அணிவகுத்தில் இருக்கிறது, அதனை பார்க்கிறான் துரியோதனன். இப்ப துரியோதனன் அந்த படையை பார்க்கிறான். பார்க்கிற போது அடுத்தவன் என்ன பண்றான்? துரியோதனன் நேரே குருதேவர் துரோணாச்சாரியாரிடத்தில் சென்று அவரை பணிகிறார். அடுத்தது, குருவே, துருபதன் மகளும் உங்கள் சீடனுமாகிய திருஷ்டத்யுமனால் அணிவகுக்கப்பட்டுள்ள இப்பெரிய பாண்டவ சேனையை பாருங்கள். இந்த ஆரம்பமே பாருங்க, திருதராஷ்டிரனுடைய பேச்சுல என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணினா துரோணருக்கு மன வருத்தம் வரும் அல்லது துரோணருக்கு கோபம் வரும், துரோணர் சீண்டப்படுவார் என்பது தெரிந்து அதற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துறான். நீங்க வார்த்தை பிரயோகம் தான் பல பேரை கோபப்படுத்த வைக்கிறது, பல பேரை சாந்தப்படுத்த வைக்கிறது. நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படின்னு வாரியார் சாமி ரொம்ப வேடிக்கையா சொல்றார். ஒரு மனுஷனை பத்தி நீங்க அறிமுகப்படுத்துற, சார் ரொம்ப சாது அப்படின்னா ஒண்ணு யாரும் கோச்சிக்க மாட்டான், அவர் ஒரு மாடு மாதிரி அப்படின்னு முட்டிடுவான். நீங்க மாடுக்கும் பசுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? சார் பசு மாதிரி அப்படின்னா பரவாயில்ல, சார் மாடு மாதிரி அப்படின்னா அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் கரெக்டா பயன்படுத்துற போது அது ஏற்படுத்த வேண்டிய ரியாக்ஷனை ஏற்படுத்தும். இங்க சில வீட்டுல வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பேசும்போதே சொல்ல, உங்க அம்மா என்ன சொன்னா தெரியுமா? ஏன் உங்க அம்மான்னு சொல்லணும்? அம்மான்னு பொதுவா சொல்லலாம் இல்லையா? நீங்க சில கம்யூனிட்டில அத்தைன்னு சொல்லிடுவா, அம்மானே கூப்பிட மாட்டா. சில கம்யூனிட்டில அம்மான்னு கூப்பிடுவா, அத்தைன்னு சொல்லலாம், இல்ல அம்மான்னு சொல்லலாம். அம்மா என்ன, உங்க அம்மா என்ன சொன்னா தெரியுமா? உங்க அம்மா அத்தனை தப்புக்கு நீ தான் பொறுப்பு அப்படிங்கறத, அந்த உங்க அப்படிங்கறத என்னன்னா அங்க நடந்த அத்தனை தப்பு ஒன்னாலதான். அங்க அம்மாவே மைனஸ் ஆயிட்டா. உங்க அம்மா அப்படிங்கிற போது அவ்வளவு பிழையும் உன் தலைமையில தூக்கி வச்சாச்சு. அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், என்ன வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்தது. பட் அதுக்கு ஒரு பெண் ரொம்ப அழகா பதில் சொன்னா. நான் கூட சொன்னேன், ஏம்மா அம்மானே கூப்பிட்டா என்ன, ஏன் உங்க அம்மான்னு ஞாபகப்படுத்துறது? இல்ல இதை சொல்லாட்டி அவருக்கு மறந்துடும் அவ அம்மான்னு. பல பேருக்கு அவன் அம்மா யாருமே ஞாபகத்துல இருக்கிறது இல்ல, நாங்க ஞாபகப்படுத்தினாதான் கொஞ்சமான அவர் மனசுல தங்கும். சரி, அது வேற. அந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கிற போது கோபம் வரணுமா, அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. கோபம் வரக்கூடாதா, அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? எந்த வார்த்தையை பயன்படுத்தினா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஆரம்பத்திலே என்னன்னா, துருபதன் மகனும், ஏன் உன்னை குளத்துக்குனே பிறந்தவன், துரோணாச்சாரியாருக்கு ஜன்ம விரோதியா வந்து ஜனிச்சவன்.
ஆனா அவர்கிட்டயே வந்துதான் வித்தியை கத்துனுட்டான். அவன் அந்த வில் வித்தை என்னங்கிறது ஆச்சாரிய இடத்துல வந்து கற்றுக்கொண்டான். ஆனா அந்த காலத்து ஆச்சாரிய தர்மம் பாருங்க, அவனுக்கும் வில் வித்தையை வஞ்சனை இல்லாமல் துரோணர் புகட்டினார் இல்லையா? ஏன்? அது வேற. இவன் வழி என் விதி முடிய வேண்டும் என்பது எழுதப்பட்டிருக்கிற விதி. அந்த காலத்துல விதி அவ்வளவு அழகா ஏற்றுக்கொண்டார். இப்ப நாம தான் பைத்தியம் பிடிச்சு போய் அந்த விதியை எப்படியெல்லாம் நமக்கு கிட்டக்க வரவிடாம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு படாத பாடுபடுறோம். தலைகீழா நின்னாலும் விதி அதை வேலையை செய்ய போறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அது நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்கு ஜோசியரை பார்க்கலாமா, எண் கணிதத்துல பேரை வந்து ஏஇ மாத்தினுள்ளாமா, 2 போடலாமா, 3 போடலாமா, அப்புறம் ஈய வந்து 2 போட்டு யூ போட்டதா மாத்தலாமா, என்ன ஸ்பெல்லிங்கே இப்ப பார்த்தா அதுக்குரிய ஸ்பெல்லிங்கே இல்ல. இப்படி எல்லாம் ட்ரை பண்றோம். அந்த விதியை மாத்திராலாம் கஷ்டப்பட்டு. யூ ஒன்ட் பிலீவ், நான் ஒரு டிவியில வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா நியூமராலஜி பத்தி பேசிட்டு இருக்கா. ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பேரை சொல்லி, ஐயோ இந்த பேர் இருந்தா உங்களுக்கு ரொம்ப ஆபத்து, சீக்கிரமா ஜெயிலுக்கு போவீங்கன்னா. இந்த பேர் இருந்தா உங்களுக்கு ஆபத்து, நீங்க ஜெயிலுக்கு போவீங்க, ஏன்னா இந்த நம்பர் வர்றது உங்களுக்கு, இந்த நம்பர் வர்றதால நீங்க ஜெயிலுக்கு போவீங்க அப்படின்னு. உடனே அவன் பதறி போய் கேட்கிறான், அப்ப பேரை என்ன மாத்தலாம்? நீங்க என்ன பண்ணுங்க, இனிஷியல ஏன்னு போடு. இனிஷியல மாத்த முடியுமா? இனிஷியல மாத்த முடியுமா யாராவது? அந்த மாதிரி சொல்றா, இனிஷியல் நீங்க இது போடாதீங்க, இனிமேல் ஏன்னு போடுங்க. அவனும் சரிங்கிறான். எனக்கு ஷாக்குனா ஷாக்கு, தாங்க முடியாத ஷாக். இனிஷியல் எப்படி சார் மாத்த முடியும்? எங்க அப்பா சுக்கிய சுப்பிரமணியம், நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இப்ப மாத்திர முடியுமா? நான் இனிஷியல் அது அவர் தானே, நான் மாத்த முடியுமா? இனிஷியல் இனிமே ஏ போட்டுக்கோ அப்படின்னா எஸ்ங்கிறான். நீங்க மனுஷனுக்கு வந்து நியூமராலஜி மேல ஈடுபாடு இருக்கலாம், இவ்வளவு பைத்தியக்காரத்தனமாவா இருக்கு, இவ்வளவு மோசமாவா இருக்கு? எப்படியாவது விதியை மாற்றியுள்ளார். இன்னைக்கு தான் காலம்பரை சொல்லி இந்த வீட்டுல பேசுற போது இங்க தங்கி இருக்க இடத்துல காலைல எழுந்த உடனே மனுஷனை பைத்தியமாக்கி விடுறான். படுத்துனுட்டு ரிமோட்ல அப்படியே டிவி ஆன் பண்ணா வாஸ்து, ராசி பலன், எண் கணிதம். காலங்காத்தால எழுந்தோட ராசி பலன் சொல்றான். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்னைக்கு நல்ல திசை கிழக்கு மேற்கு. அப்படியேவா நகர்ந்துட்டு போக முடியும்? இப்ப நம்ம நேரா நடக்காம இருக்க கிழக்கு இப்படியே போயிட முடியுமா? ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல திசை கிழக்கு மேற்கு. வடக்கு திசை ஆபத்து. அவாட்டுல குளிக்கிற பாத்ரூம் வடக்கு திசை, போகவே மாட்டேன்னுட்டா. வடக்கு ஆபத்து, அதனால இன்னைக்கு பாத்ரூம் குளிக்க மாட்டேன். கடவுள் இதுக்கு ஒரு எல்லை கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, ஒரு பூரணமான ஆஸ்திகனம், ஒரு பூரணமான ஆஸ்திகனம், பகவான் மீது திடமான பக்தி உடைய ஒரு பூரணமான ஆஸ்திகனம், ஒரு நாஸ்திகனும் இது போன்ற விஷயங்களில் கவலைப்படவே மாட்டார். ஆனா அதுக்கு என்ன வேணும்? திடமான பக்தி உடைய பூரணமான ஆஸ்திகனா இருக்கும். ஏன்? எல்லாம் பகவத் சங்கல்பம். அவன் பார்த்துக்கிறான். அவன் சௌரியப்படி நான் இத்தக்க வழக்கா இருக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் கடமை பண்றேன், உழைக்கிறேன், பிரார்த்தனை பண்றேன். அப்பா நீ இதுக்கப்புறம் நீ பாத்துக்கூடா நாராயணா, முடிஞ்சு போச்சு இல்லையா? போட்டு குழப்பி மனுஷன் ஒரு நிமிஷம் நிம்மதி. அதுல வேற என்ன ஆயிடுனா, ஒரு டிவியில ரிஷபராசிக்கு நல்ல நேரம்ங்கிறான், இன்னொரு டிவியை திருப்பினா ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஆகவே ஆகாதுங்கிறான். அதுல எங்க ஊர்ல எப்படின்னா, சன்ல என்ன சொன்னாலும் அது ஜெயால ஒத்துக்க மாட்டா, ஜெயால என்ன சொன்னாலும் அது சன்ல ஒத்துக்க மாட்டா. அது அவளுக்குள்ள கொள்கை முடிவு. இப்ப மீன ராசிக்கு என்னைக்கு ஃபேவரபிள் டேன்னு ஒருவேளை ஜெயா டிவியில சொல்லிட்டா, உடனே சன் டிவியில மீனராசி நேயர்களே இன்றைக்கு உங்களுக்கு நல்ல நாள் இல்லை. அப்புறம் என்ன பண்றது? அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னன்னு கேட்டா, நாம வந்து விதியை அக்செப்ட் பண்ண பயப்படுறோம். ஏன் சார்? விதிங்கிறது என்ன? நீங்க ஏற்கனவே செய்த செயல்களுடைய எதிர் விளைவு இல்லையா? கர்மாங்கிறது எங்க இருந்து வந்து கடவுள் அவர் இஷ்டத்துக்கா தள்ள எழுதி வச்சாரு? இல்ல, போன ஜென்மாவில அதுக்கு முந்தின ஜென்மாவில நம்ம யார் யாருக்கு என்னென்ன நல்லது கெட்டது பண்ணிருக்கிறோமோ அதனுடைய விளைவு. இப்போ நம்ம தவறான ஒரு ஆகாரம் சாப்பிட்டு இருந்தா அது இன்னைக்கு உடலை தொந்தரவு பண்ணுமா பண்ணாதான்? இன்னைக்கு உடலை தொந்தரவு பண்ற மாதிரி நாம போன ஜென்மாவில தவறு பண்ணியிருந்தா அதனுடைய கஷ்டங்கள் வரத்தானே செய்யும். நம்ம அதை விட்டுட்டு இன்னைக்கு அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு யோசிச்சு நீங்க என்டையரா அழிச்சிட முடியுமா? முடியாது. பழைய காலத்து மனிதர்களுக்கு விதியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோதிடமும் பக்குவம் இருந்து. ஏன்? துருபதனுடைய பிறப்பே தன்னை அழிப்பதற்காக என்று தெரிந்தாலும் ஒரு ஆச்சாரியன் தன்னிடத்தில் வருகிற ஒரு சத்திரிய குமாரனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நியாயமான கடமை இருக்கிறது என்பதால் எள்ளளவும் கவலையின்றி முறையாக சரியாக அந்த துருபத குமாரனுக்கு அவர் பாடம் நடத்தினார் துரோணாச்சாரியர்.
பக்காவா கத்து கொடுத்தாரு. ஒண்ணு கூட ஒளிச்சு கிழிச்சு மறைச்செல்லாம் கத்து கொடுக்கல. மத்த சிசுகளுக்கு என்ன கத்து கொடுப்பாரோ அதே மாதிரி கத்து கொடுத்துட்டார். இவன் அந்த சைக்காலஜி தான் இவன் தூண்டி பாக்குறான். என்ன உன குலத்துக்குனே பிறந்தானே அந்த பையன் ஏத்தாம நிக்கிறான் பார், ஆரம்பிக்கிறான் பாருங்க. துருபதன் மகனும், அவன் தோன்றும் போதே உன் எதிரி, ஜென்ம எதிரி, உன்னை குலத்துக்காக வந்து பிறந்தான். துருபதன் மகனும் உங்கள் சீடனும். கோவம் வருமா இல்லையா? நம்ம சிஷ்யனே நம்மளை ஏத்து நிக்கிறானே, நம்மளை அழிக்கிறதுக்கு நிக்கிறானே, ஒரு கோவம் வரணுமா இல்லையா? உங்கள் சீடனும் ஆகிய திருஷ்டத்யுமனால் அணிவகுக்கப்பட்டுள்ள இப்பெரிய பாண்டவ சேனையினை பாருங்கள்னா, இது துரியோதனனுடைய தாழ்வு மனப்பான்மையை வெளிப்படுத்திய சொல் பெரிய பாண்டவர் சேனை. ஏன்னா முதலே சொல்லிட்டேன், கணக்கு சொல்லிட்டேன், 7 தான் பாண்டவர் சேனை, 11 அக்ரோனி துரியோதனுடைய சேனை. நீங்க நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க்த்னு பார்த்தா துரியோதனுடைய சேனை தான் பெருசு. நியூமரிக்கல் ஸ்ட்ரெங்க் மட்டுமே இல்ல, மகாரதர்கள், அதிரதர்கள் என்ற ஆற்றல் வாய்ந்தவர் பீஷ்மர், துரோணர், கிருப்பர், சல்லியன், சாதாரணமான ஆட்களா ஒவ்வொருத்தரும் நீங்க வேற கணக்கில் எடுத்துக்கொண்டாலும் அங்க பாண்டவர்களை தவிர வேற குறிப்பிடும்படியா வேற யாருமே கிடையாது. இத்தனைக்கு மேல பகவானுடைய பக்கத்துணை என்பது தவிர குறிப்பிடத்தக்கிற மாதிரி விரல் மடக்கிற மாதிரி ஒன்னும் பெரிய ஆட்கள் கிடையாது. ஆனா இவன் பக்கத்துல எத்தனை பேர்? எல்லாம் பெரியவர்கள், ஆற்றல் வாய்ந்தவர்கள். ஆனா அவன் என்ன சொல்றான் பாருங்க, தன்னோட சேனை ரொம்ப சின்னதுங்கிற மாதிரியும் அவனோட சேனை என்னமோ பெரிய சேனைங்கிற மாதிரியும் அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறான் பாருங்க. ஒரு மனுஷனுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத வார்த்தை தானே காட்டி கொடுக்கிறது, வெளிப்படுகிற வார்த்தை தானே. அந்த பெரிய பாண்டவருடைய சேனை பாருங்கள்னா, ஒரு நிமிஷம் எப்படி பெரிய பாண்டவர் சேனைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாம்னா, தாழ்வு மனப்பான்மை உடையவர்கள் தனக்கு கிடைத்தது குறைவு என்றும் பிறருக்கு கிடைத்தது அதிகம் என்றும் எப்போதும் நம்புகிறார்கள்.